வணக்கம் மக்களே. மரணமில்லா பெருவாழ்வு என்பது வரமா சாபமா? அதை பற்றி ஒரு கதையை விளக்கமாக காணலாம். இந்த உலகத்தில் பிறந்த உயிர்கள் அனைத்திற்கும் நிச்சயமான ஒன்று மரணம். அதை மாற்ற நினைத்தவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அசுரர்கள் தவமிருந்து மரணமில்லா பெருவாழ்வை வரமாக கேட்ட போதெல்லாம் இறைவன் அதை தவிர வேறு கேளுங்கள் என்று சொல்வதுண்டு என்று கூறுவார்கள். ஓர் அரசனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்கிற ஆசை வந்தது. அதற்கு என்ன வழி என்று தேடி அடைந்தான். ஊரில் இருக்கும் ஞானிகள், சந்நியாசிகள் அனைவரையும் அழைத்து விசாரித்தான். அவர்கள் யாருக்கும் விடை தெரியவில்லை. காட்டுக்குள் தவம் செய்யும் முனிவர் ஒருவர் பல 100 ஆண்டுகள் வாழ்வதாக சொல்கிறார்கள். ஒருவேளை அவருக்கு மரணத்தை வெல்லும் ரகசியம் தெரிந்திருக்கலாம் என்று அவனிடம் சொன்னார்கள். மன்னன் உடனே காட்டை நோக்கி புறப்பட்டான். முனிவரின் ஆசிரமத்தை அடைந்த அவன், முனிவர் அப்போது நிஷ்டையில் இருக்க பொறுமையாக அவர் கண் விழிக்கும் வரை அவர் முன்பாக அமர்ந்திருந்தார். கண் திறந்த ரிஷி மன்னரை கண்டதும் அவருக்கு ஆசி வழங்கினார். என்ன வேண்டும் ஐயா என்று கேட்டார். அதற்கு மன்னன், எனக்கு மரணமில்லாத வாழ்வு வேண்டும் என்று கேட்டான். முனிவர் ஒரு கணம் யோசித்தார். பிறகு, இந்த காட்டின் நடுவில் ஒரு குளம் உள்ளது, அது அமிர்த குளம். அந்த நீரை அருந்தினால் உனக்கு மரணம் நேராது என்றார். மன்னன் இனியும் தாமதிக்க கூடாது என்று முடிவு செய்து அங்கிருந்து புறப்பட்டு அந்த குளக்கரைக்கு சென்றான். அங்கே ஒரு பெரிய பறவை மட்டும் இருந்தது. மன்னன் குளத்துக்கு அருகே சென்றதும் அப்போது அந்த பறவை அந்த கானகமே அதிரும்படி சத்தம் எழுப்பியது. மன்னன் அதை திரும்பி பார்த்துவிட்டு கண்டு கொள்ளாமல் குனிந்து அந்த குளத்து நீரை கையில் அள்ளினான். அதை வாய் அருகே கொண்டு போகும்போது அந்த பறவை பறந்து வந்து அவன் கைகளை தட்டிவிட்டது. கையில் இருந்த நீரெல்லாம் சிந்தியது. மன்னனுக்கோ கோபம் வந்தது. முட்டாள் பறவையே, என்னை ஏன் தடுக்கின்றாய் என்று கத்தினான். அப்போது அந்த பறவை பேசியது. நீ ஏன் இந்த நீரை பருக வந்தாய் என்று கேட்டது. பறவை பேசுவதை கேட்டு ஆச்சரியமடைந்த மன்னன், முனிவர்தான் இந்த குளத்து நீரை பருகினால் மரணம் நேராது என்றார். அதனால் இந்த தண்ணீரை பருக முயன்றேன் என்றான். சரிதான், நீ சொன்னபடி இந்த நீரை பருகினால் மரணம் ஏற்படாதுதான் என்றது. அப்படியெனில் என்னை ஏன் தடுக்கின்றாய் என்று கேட்டான் மன்னன். சொல்கிறேன் மன்னா, இந்த குளத்து நீரை முதலில் பருகியவன் நான் தான். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குளத்தில் அமிர்தம் உண்டாகும். அப்படி உண்டான அமிர்தத்தை ஒருவர்தான் அருந்த முடியும். 100 ஆண்டுக்கு முன்பு நான் அருந்தினேன். மரணமில்லாத வாழ்வு கிடைத்து விட்டது. ஆனால் எனக்கும் பிள்ளைகள் பிறந்தன, அவற்றுக்கும் பிள்ளைகள் பிறந்தன. ஆனால் அவையெல்லாம் சீக்கிரமே மடிந்து விட்டன. என் பிள்ளைகளும் அவர்களின் பிள்ளைகளும் சாவதை கண் கொண்டு பார்த்தேன். அதைவிட வலியும் வேதனையும் நிறைந்தவை வேறு இல்லை. மரணம் கூட இந்த வழியை தராது. மரணித்திருந்தால் மீண்டும் பிறந்து வாழத் தொடங்கியிருப்போம். இப்போதோ நான் வயதில் என்னை விட இளையவர்கள் இறப்பதைக் கண்டு வருந்தி கொண்டிருக்கின்றேன். இப்போது சொல், உனக்கும் இந்த கொடுமையான நிலை வேண்டுமா? நீ ஒருவன் சாகாமல் வாழ்ந்து மற்றவர்களின் மரணத்தை பார்க்கப் போகின்றாயா? நீயே முடிவு செய்து கொள் என்றது பறவை. மன்னனுக்கு அப்பொழுதுதான் ஞானம் பிறந்தது. பறவைக்கு நன்றி கூறி அங்கிருந்து புறப்பட்டான். இது போன்ற கதைகள் எளிமையாக விளக்கும் உண்மை ஒன்றுதான். மரணம் மாற்ற இயலாதது. எனவே இளமையும் அழகும் நிரந்தரமானது என்று எண்ணி இன்பத்தில் மூழ்கி இருக்காமல் வாழ்வில் நல்லவற்றை செய்து மறுவாழ்வில் நன்மைகளை அடைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது கருட புராணம். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.